ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்கட்டை வச்சு அல்வா பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக பிஸ்கட்டில் அல்வா பண்ணணுன்னு ஆசைங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு 3 பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சு. அதை வச்சு எப்படியாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரிகோல்டு பிஸ்கட் 2 பாக்கெட் இருந்துச்சு, மில்க் பிஸ்கட் வந்து 1 பாக்கெட் இருந்துச்சு. நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கட்டில் இன்றைக்கி வந்து அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு தான் பண்ணேன். பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டேன். அது தட்டும் போதே பர்விஷ் வந்து ஒன்றா எடுத்துகிட்டே இருந்தான். அவங்ககிட்ட இருந்து பிஸ்கட்டை காப்பாற்றலான்னு பார்த்தா முடியலை. அவன் 2 பிஸ்கட் எடுத்து நங்குன்னு நல்லா கடிச்சிட்டு இருந்தான். சரி, அவன் பிஸ்கட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம அல்வா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 2 பாக்கெட் மேரிகோல்டு பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அதில் பிஸ்கட் நிறைய இருந்துச்சு. அல்வா கிண்டும் போது அது நிறையா வரும். அதனால் நான் வந்து 1 பாக்கெட்டோ அப்புறம் ஒரு 1/2 பாக்கெட்டோ பிஸ்கட் மட்டும்தான் போட்டு நான் பண்ணேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வச்சு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட வந்து முந்திரி இல்லை, கருப்பு திராட்சை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் அந்த திராட்சையை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த திராட்சையை ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றிட்டு இந்த திராட்சை பொரித்த எண்ணெயில் பிஸ்கட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பிஸ்கட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டில் வச்சு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் வச்சு பிஸ்கட் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிஸ்கட் வந்து கரிஞ்சிரும். இப்போ பிஸ்கட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த பிஸ்கட் எல்லாத்தையும் உடச்சி விடணும். நானும் பால் ஊற்றி பிஸ்கட்டை உடச்சி பார்க்குறேன். பிஸ்கட் உடையவே மாட்டேதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ பிஸ்கட் நல்லா உடச்சி அது கொஞ்சமாக கரைய பால் நான் வந்து தேவையான அளவு ஊற்றி அந்த பிஸ்கட் ஃபுல்லையும் கரைச்சிட்டே இருந்தேன். ஓரளவு கரைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பிஸ்கட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்லா பொடி மாதிரி ஆனதுக்கப்புறமா பால் ஊற்றி கிண்டுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பிஸ்கட் எல்லாமே கரைஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிஸ்கட்லேயே வந்து இனிப்பு இருக்கும், அதனால நீங்கள் சுகர் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொலன்னு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டுறேன். நம்ம நல்லா கைவிடாமல் கிண்ட அது அல்வா மாதிரி சட்டிலே ஒட்டாமல் அழகாக உருண்டு திரண்டு வரும். உங்களுக்கு அல்வா கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சீனி பாகு காய்ச்சி அதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே அல்வா கலருக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து சீனி பாகெல்லாம் ஊற்றலை, அதனால் வந்து எனக்கு இந்த கலரில் இருக்குது. ஃபைனலாக திராட்சையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோதாங்க, சுவையான பிஸ்கட் அல்வா ரெடி. எப்போதும் நம்ம பிஸ்கட்டாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி பிஸ்கட் அல்வாவாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்ட்டு பிஸ்கட் இருந்தால் போதும், இந்த பிஸ்கட் அல்வா செஞ்சு கொடுங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, இந்த சுவை சூப்பராக இருக்கே, இப்படி ஒரு அல்வா சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.